விஜயும், சங்கீதாவும் பிரியறாங்களா? யார் சொன்னது? ஒரே வீட்ல இருக்காங்க. பிரபலம் சொன்ன சீக்ரெட். விஜய் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு. நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தல்ல அவரோட கட்சி போட்டியிடாட்டாலும் கூட, 2026வது வருஷம் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல்ல தாவேகா போட்டியிடுது. இதுக்கிடையில விஜய் தன்னோட மனைவி சங்கீதாவ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா கடந்த சில மாசமாவே ஒரு தகவல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இது பத்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க பேசியிருக்காங்க. விஜயோட நடிப்புல கடைசியா கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி அவரு ஆரம்பிச்சாரு. அவரோட அரசியல் வருகை அவரோட ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்த குடுத்திருந்தாலும், இன்னும் ஒரு படத்துல மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது வருத்தத்த ஏற்படுத்தியிருந்தது. அவரு தன்னோட கடைசி படமா தளபதி 69ல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்த வினோத் இயக்கிட்டு வராரு. பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் கடைசி படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு, இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க அரசியல்ல கவனம் செலுத்திட்டு வராரு. அந்த வகையில அவரு அரசியல் மேடைகள்ல முழு மூச்சா செயலாற்றி வராரு. முதல்ல தன்னோட கட்சியோட முதல் மாநில மாநாட்ட நடத்தின அவரு, தன்னோட அரசியல் எதிரி திமுகவும், பாஜகவும் அப்படின்னு முழங்குனாரு. அன்னைக்கு இருந்தே விஜயையும், அவரோட அரசியல் செயல்பாட்டையும் திமுகவினர் ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல கலந்துக்கிட்டு, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாத அளவுக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கிறதா மறுபடியும் திமுகவ சாடினாரு. ஆனா தனக்கு யாருமே அழுத்தம் கொடுக்கல. விஜய்க்கு தன்னை சுத்தி தான் மனம் இருந்திருக்கு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் ஓப்பனாவே பேசியிருந்தாரு. அதே மாதிரி விசிக எம்பி ரவிக்குமாரும் பதிலடி குடுத்திருந்தாரு. இதுக்கிடையில கடந்த சில மாசமாவே தகவல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்க. சங்கீதா இந்த சண்டையின் காரணமா தான் வெளிநாட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சதால தான் விஜய் கட்சியோட முதல் மாநில மாநாட்டுக்கு சங்கீதா வரல அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. இந்த விஷயத்த வச்சும் விஜய திமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் பத்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க பேட்டி குடுத்திருக்காங்க. தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு அவங்க குடுத்த பேட்டியில, "நான் விஜயோட தீவிரமான ரசிகை. அவரோட வீட்டுக்கு போனேன். ஆனா அவர பார்க்க முடியல. இருந்தாலும் அவங்களோட மனைவி சங்கீதா அப்புறம் மகன சந்திச்சேன். 2 தடவ அந்த வீட்டுக்கு போயி, சங்கீதாவுக்கு மேக்கப் போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதன் காரணமா தான் அவங்களோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.